எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 1 கேஜி சிக்கனுக்கு ஆச்சி கெபாப் மசாலா போட்டுட்டு, கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் போட்டுட்டு ஒரு பைண்டிங்க்காக, ப்ளஸ் மஞ்சத்தூள் ஸ்மெல் வராம இருக்கிறதுக்கு, அப்புறம் ஒரு எக் ஆட் பண்ணியிருந்தேன். இதுவரையும் நான் எக் ஆட் பண்ணதே கிடையாது. ஏன்னா நான் வாங்குறச்சே ஒரு எக் உடஞ்சிடுச்சு. அது என்ன பண்ணுறதுன்னு தெரில. மறுபடியும் ஒரு பேன் எடுத்து ஒரு ஆம்லேட் போடணும். அதுக்கு பதிலாக இதில் போடலான்னு கொஞ்சம் போட்டேன். சீரியஸாக சொல்கிறேன், இவ்வளோ டேஸ்ட்டாக ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நார்மலாக சிம்பிளாக எக் போடாமல் தான் பண்ணியிருப்பேன். நல்லா மசாஜ் கொடுத்த சிக்கனுக்கு அது 1 ஹவர் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு பவுல் அப்புறம் ஒரு பேனில் வந்து நான் எண்ணெயை விட்டு நல்லா சூடாயிட்ட பிறகு இந்த மேரினேட் பண்ண சிக்கனை வந்து 1 பை 1 போட்டுட்டு அதை அப்படியே நல்லா ப்ரௌனிஷாக கலர் வச்சு நல்லா திருப்பி போட்டு எடுத்துட்டேன். நல்லா இருந்துச்சுங்க. அப்படியே பவுன்ஸியாக இருந்துச்சு சிக்கனு. அது எக்கு போட்டால் இவ்வளோ நல்லாயிருக்கும்னு எனக்கு தெரியாது. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பீஸ் ஆஃப் சிக்கனை எடுத்து அப்படியே பிரித்து பார்த்தா அப்படியே அந்த அரோமா, அந்த சிக்கன் அரோமா ப்ளஸ் அந்த சூட்டோடு நான் அப்படியே சாப்பிட்டேன். செமையாக இருந்துச்சு. அப்புறம் கொத்தமல்லி, மல்லி இலை மேலே போட்டுட்டேன். ஏன்னா அந்த சூட்டோடு அந்த மேலே மல்லி இலை போடச்சு அந்த வாசனை நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். செமையாக இருந்துச்சு. சாஃப்டாக இருந்துச்சு. ஆடவே ஆகலை. நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ.